கலப்படத்தினுடைய ஆபத்துகளை குறைப்பது, கலப்படத்தை கண்டறிவதற்கான நவீன நடைமுறைகள் அப்படிங்கிற தேசிய கருத்தரங்கம் ஒன்றில் பேசும்போது உயிரி தொழில்நுட்ப நிபுணர் சுல்தான் இஸ்மாயில் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். தொலைக்காட்சி விளம்பரங்களை பார்த்து உணவை தேர்ந்தெடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது அவருடைய விளம்பரங்கள் நம்ம மனசுல ஒரு கருத்தை உருவாக்கி அந்த கருத்தின் அடிப்படையில் செயல்பட தூண்டுது. அதனால தவறான முடிவுகளுக்கு விளம்பரங்கள் இட்டு செல்கின்றன. அதனால தொலைக்காட்சி விளம்பரங்களை பார்த்து உணவை தேர்ந்தெடுக்க வேண்டாம்னு அவர் சொல்றாரு. நீங்க உணவு விஷயத்துல ரொம்ப கராராக சில விஷயங்களை முன் வச்சு கட்டுரைகளை எழுதிட்டு இருக்கிறீங்க. அவருடைய அந்த கோரிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? மிக சரியான ஒன்று. ஏன்னா உணவை விளம்பரப்படுத்துறது அப்படிங்கிறது கடந்த 25 வருடங்களில் தான் ஆரம்பிச்சது. அதுவும் கூட அந்த உணவு வகைகள் பாரம்பரிய உணவு வகைகளில். இன்றைக்கி கூட சோறு சாப்பிடுங்கன்னு எந்த விளம்பரமும் வரதில்லை, இட்லி சாப்பிடுங்கன்னு வரதில்லை. எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய விளம்பரங்கள், அது வணிகம் சார்ந்த விளம்பரங்கள். எப்போ ஒரு உணவை விளம்பரப்படுத்துகிறாங்களோ அப்போயே அதில் மிகை இருக்குன்னு அர்த்தம். குறிப்பாக எந்திரங்களால் தயாரிக்கப்படக்கூடிய உணவுகள் தான் விளம்பரப்படுத்தப்படுது. மனிதன் உணவு தயாரிக்கும் போது அதில் அக்கறைன்னு ஒன்று சேர்ந்துருக்கு. யாருக்கு சமைக்கிறோம், எதற்காக சமைக்கிறோம், எப்போ சமைக்கிறோங்கிற அக்கறை இருக்குது. எந்திரங்கள் தயாரிக்கக்கூடிய உணவு தான் அது மிக பெரிதாக ஒரே நேரத்தில் 10,000 பேருக்கு உணவளிக்க முடியுங்கிறதுனால அந்த உணவை தான் பாக்கெட்டில் அடைச்சி டின்னில் அடைச்சி சூடாக உடனே பரிமாறுறதாக விளம்பரம் பண்ணுறாங்க. இந்த விளம்பரம் முழுவதுமே வணிகம்தான். ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு தொலைக்காட்சி விளம்பரத்தில் வரக்கூடிய உணவு விளம்பரத்தை பாருங்கள். அந்த உணவில் என்ன சேர்க்கப்பட்டிருக்கு, அதனுடைய மாவு என்ன கலோரி இருக்குது, அதை யார் சாப்பிடலாம், எப்படி, எதுவுமே இருக்காது. எல்லாமே அதை பார்ப்பவர் உடனே அதை வாங்கி சுவைக்கணும். வெறும் வணிகத்துக்கான ஒரு தூண்டில் தந்திரம் மட்டும்தான். இதனால் ஆரோக்கியம் கெடுறதோட என்ன அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த ஒரு உணவு பண்பாடையே அழிக்கிறாங்க. இது வெறுமனாக ஒரு விளம்பரம் மட்டும் எடுத்துக்கிட முடியாது. அந்தந்த மாநிலத்துக்குரிய பாரம்பரிய உணவுகளை அழிக்கிறாங்க. இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த தனிப்பட்ட உணவு இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே பிரத்யேக உணவு வகைகள் இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரே உணவு பண்பாடை உருவாக்குவதற்கான ஒரு பெரிய சதின்னு தான் நான் இதை சொல்லுவேன். இந்த வணிகங்களின் வழியாக என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரே உணவை சாப்பிடணும். அந்த உணவு ஒரு அமெரிக்க உணவாக இருக்கும் அல்லது ஒரு பன்னாட்டு உணவாக இருக்கும். பாரம்பரிய உணவு எளிதானது, விலை மலிவானது, எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. இது விலை அதிகம், தரமற்றது. அதே நேரத்தில் இந்த விளம்பரங்களுக்காக 10,000 கோடி ரூபாய் செலவழிக்கப்படுகிறது. யோசித்து பாருங்கள், நாம் சாப்பிடக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பீஸாவோ பர்கருக்கோ பின்னாடி 10,000 கோடி ரூபாய்க்கு ஏன் விளம்பரம் பண்ணுறாங்க? அப்படின்னாலே முதல்ல அதில் பின்னாடி ஏதோ ஒரு மோசடி இருக்குங்கிறது தான் உண்மை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த உணவு பற்றிய விளம்பரம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்குது என்பதை கண்கூட நானும் பார்க்குறேன். என்னுடைய 3 வயது பேத்தி இட்லி தோசை வேண்டாம், நூடுல்ஸ் தான் வேண்டும் என்று வம்பு பண்ணுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இந்த மனசுக்குள்ளே நாங்கள் யாரும் நூடுல்ஸ் சாப்பிட்றதில்ல. அப்படி என்றால் இந்த தொலைக்காட்சி விளம்பரம் தான் அது மனசுக்குள்ளே புகுந்து இந்த விளையாட்டை நடத்தி இருக்கிறது. ஆகவே அது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குது. நான் நண்பர் அழகாக சுட்டி காண்பித்தது போல இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பொருளாதார அரசியல் இருக்கிறது. இப்போ அதையெல்லாம் எப்படி முறியடிக்க போகிறோம் என்பது ஒரு புறம் இருக்க, குறைந்தபட்சம் இத்தகைய உணவு நல்லதல்ல என்கிற ஒரு சரியான ஒரு புரிதலை இதே தொலைக்காட்சிகள் மூலமாக, இதே ஊடகங்கள் மூலமாக ஏன் நாம் தரக்கூடாது என்று தான் நம்ம உடனடியாக யோசிக்க முடியும் என்று எனக்கு படுது. உதாரணமாக நல்லா சொன்னார், அரிசி சாப்பிடுங்க, கோதுமை சாப்பிடுங்க என்று பொதுவாக விளம்பரம் வர்றதில்லை. சில நேரங்களில் அரசு தரப்பில் அப்படி விளம்பரம் கொடுக்குறாங்க. இந்த கோதுமையுடைய பயன் என்ன, முட்டையினுடைய பயன் என்ன என்று அந்த முட்டை வளர்ச்சி அந்த நிறுவனம்லாம் கொடுக்குது. ஆனால் பொதுவாக தருவதில்லை. இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை என்பது போல எடுத்துக்கொண்டு செல்லப்படுது. ஆனால் என்ன ஆபத்துன்னா, இந்த தெரியாத உணவை, இதுவரை பழக்கப்படுத்தப்படாத உணவை பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து திட்டமிட்டு பழக்கப்படுத்துகிறார்கள். அப்போ அதில் நன்மை இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். தேவையற்றது அல்லது தீமை இருந்தால் அது எப்படி தேவையற்றது, எத்தகைய தீமை வாய்ந்தது என்பதை ஒரு பரப்புரை செய்ய வேண்டாமா? ஆக அதற்கான முயற்சியை ஊடகங்கள் எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று எனக்கு படுகிறது. அதனுடைய தொடக்க புள்ளியாக இந்த விவாதத்தை எடுத்துக்கலாம். நீ அந்த முட்டை விளம்பரம் தொலைக்காட்சியில் அரசு சார்பிலிருந்து வருது அப்படின்னு சொல்லி யார் நான் குறிப்பிடுறாரு. சமீபத்தில் பிராய்லர் தொடர்பாக ஆன்டிபயோட்டிக் போட்டு வளர்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் சேர்ந்தே வருது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் விளம்பரங்களுக்குள்ள எங்கேயும் வர்றதில்லை. வரல. இன்னொன்று, அந்த மாதிரியான விளம்பரங்களை மக்கள் பார்க்கும்போது கூட அது மேலே பெரிய கவனம் செலுத்தப்படலை. ஏன்னா இந்த வணிகத்தை பன்னாட்டு நிறுவனங்கள் செய்கிறதோட அது மேலே ஒரு புதிய சுவையை உருவாக்குறாங்க. ஒரு கோழி சாப்பிடக்கூடியதுங்கிறது மனுஷன் காலங்காலமாக சாப்பிட்டுட்டே தான் வரான். திடீர்னு ஏன் உலகம் முழுக்க எல்லா இடங்களையும் கோழி மட்டுமே பிரதான உணவாக மாறி இருக்குன்னா வெறும் நான் மாறி இல்லை.
திட்டமிட்டு கோழியை ஒரு முக்கிய உணவு பொருளாக்குறாங்க. இதுக்காக பிராய்லர் இண்டஸ்ட்ரின்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. அங்கே வந்து கூண்டில் அடைச்சி இது வந்து இறைச்சிக்காகவே வளர்க்கப்படக்கூடிய கோழியாக இருக்குது. அதை சாப்பிட்றதன் வழியாக அது கோழிங்கிற பேரில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தானே தவிர கோழி இல்லை. அதை வந்து நம்ம ஒரு பொருளாக தான் எடுத்துக்கிடணும். ஏன்னா இந்த கோழி மாதிரி அது வீட்டுக்கு வெளியில் போகாது, வெயில் தெரியாது, புழு பூச்சிகளை தெரியாது, எல்லாம் தவிர நடக்கவே செய்யாது. பல நேரங்களில் இந்த கோழிகள் வந்து கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கிறதுனால அதுக்கு கால் பலம் இல்லாமல் போய் கீழே விழுந்துடும். இன்னொன்று, இந்த கோழிகள் எங்கேருந்து வருது, எப்படி இருக்குங்கிறத அதை சாப்பிட்ற யாருக்கும் தெரியாது. அவர் சந்தையில் சாப்பிடக்கூடிய கோழிக்கறியில் 70% கோழிக்கறி மோசமானது தான். ஏன் அப்படின்னா அது தரமற்ற முறையில் தான் தயாரிக்கப்படுது, விநியோகிக்கப்படுது. இதையே இன்னும் மோசமாக எப்படி சாப்பிட்றாங்கன்னா முழுவதும் எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றாங்க. அது கூடுதல் விளைவு, மோசத்திலையும் படுமோசத்தை நோக்கி தள்ளக்கூடியது. இந்த பண்பாட்டை எப்படி உருவாக்குனாங்க? கோழி சாப்பிட்ற அத்தனை பேர் இவ்வளோ காலமாக சாப்பிடும் போதெல்லாம் அதை வந்து குழம்பு வைத்தோ சாராக்கியோ அல்லது ஏதாவது எளிய முறையில் அவித்தோ வேக வைத்தோ தானே சாப்பிட்டாங்க. எப்படி எண்ணெயில் பொரிக்கிற கோழி, அப்புறம் ஒரு 24 கோழி உணவு வகைகள் ருசியை மிக்கதாக இருக்குது. இதில் ஒன்று சென்னையில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சிக்கன் 65 அப்படிங்கக்கூடியதே சென்னையில் தான் கண்டுபிடிக்கப்பட்டு உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கான். இப்போ மோசமானதில் நம்ம ஏன் முன்னுதாரணமாக இருக்கோம் அப்படின்னு பார்த்தா உணவை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எந்த பகட்டான விளம்பரத்தோட வரக்கூடிய உணவையும் நம்ம சாப்பிட்டு பார்க்கலான்னு நினைக்கிறோம், செலவழிக்கிறோம். முழுக்க இது வந்து ஒரு மத்தியதர மனதனுடைய வழிபாடுன்னு தான் நினைக்கிறேன். மிடில் கிளாஸுக்கு தான் இந்த ஆசை இருக்குது. அவங்க எந்த புதிய உணவு வந்தாலும் சோதித்து பார்ப்பாங்க. அடித்தட்டிலையும் உணவு ரொம்ப மாறியில்ல, மேல்தட்டிலையும் மாறியில்லை. மிடில் கிளாஸ் மக்கள் தான் உணவை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்படி மாற்றும் போது என்னென்னா காரணமே இல்லாமல் பாரம்பரிய உணவை கைவிடுறாங்க. அவர்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு எது உகந்ததோ அந்த உணவை எல்லாத்தையும் விட்டுட்டு நிறைய சிற்றுண்டிகளை, நொறுக்கு தீனிகளை, இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு ஆரோக்கிய கேடு விளைவிக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் விளம்பரத்தில் வருதேங்கிறதுக்காக மட்டும் பார்த்து சாப்பிட்றாங்க. பள்ளி கல்லூரிகளில் திரையரங்குகளில் போகக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் பற்றியும் கருத்து சொல்றாங்க. ஊட்டச்சத்து இல்லாமல் வெறும் சுவையூட்டிகளை கொண்டு தயாரிக்கப்படுற இந்த மாதிரி தின்பண்டங்களை அனைவரும் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அதுக்கு முன்பு ஒரு விஷயம், இந்த பிராய்லர் கோழிகள் என்ப திணிப்பு நடந்துச்சுங்கிறது பார்க்குறோம். ஆனால் அது இன்னொரு காரணம் இருக்குது. இந்த நாட்டுக்கோழி அந்த உணவுங்கிறது ஒரு பெரிய விருந்தில் தான் போடப்படக்கூடிய உணவாக மாறிப்போச்சு. மருமக பிள்ளை வந்து மாமனார் வீட்டுக்கு போனால் அங்கே வந்து கோழி அடித்து சாப்பாடு போடுறது அப்படின்னு. ஆக இந்த நாட்டுக்கோழி விலை கூடுதலாக இருந்ததும் ஒரு முக்கிய காரணம். இந்த பிராய்லர் கோழி வந்த உடனே இந்த மத்தியதர வர்க்கம் அதை வந்து வரவேற்றது. ஆகவே இந்த விலைவாசி உயர்வு கூட இது ஒரு காரணம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆனாலும் அது நல்ல உணவு என்று நான் சொல்ல வரல. இந்த ஏற்பட்ட நிலைமை இன்னொன்று, உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன் என்று நம்முடைய சித்தர்கள் சொன்னாங்க. இப்போ இந்த உடல் அது சார்ந்தது வரும்பொழுது உணவு தான் உடலாக மாறுகிறது. ரொம்ப கராராக பார்த்தா எனக்கு என்ன படுதுன்னா, பள்ளிகளில் நல்ல உணவு பழக்கத்தையும் சொல்லித்தர வேண்டும். குறிப்பாக இந்த விளையாட்டு பயிற்சி இருக்கே, அந்த நேரங்களில் அது விதவிதமான விளையாட்டுகள்லாம் சொல்லித்தராங்க. அதுக்கான ஒரு பீரியட் இருக்கும், அதுக்கு ஒரு வாத்தியார் இருப்பார். அவருக்கு எந்த அளவுக்கு அங்கே மரியாதை இருக்குது, எந்த அளவுக்கு அங்கே உள்கட்டமைப்பெல்லாம் ஒவ்வொரு பள்ளியிலும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்க, எனக்கு படுவது இப்போ வந்து சாதாரணமாக சில விளையாட்டுகள் தான் அவங்க சொல்லி தருவாங்களே ஒழிய இந்த நல்ல உணவு பழக்க வழக்கத்தை பள்ளியிலேயே சொல்லித் தருவது என்பது மிக முக்கியம். உண்மையிலே 3 இடங்களில் இன்றைக்கு ஒரு வகையான கருத்து பிரச்சாரம் என்பது உருவாகுது, அல்லது கருத்தியல் என்பது கட்டமைக்கப்படுகிறது. ஒன்று வீடு, இன்னொன்று கல்வி நிறுவனம், இன்னொன்று ஊடகங்கள். நான் எல்லா ஊடகங்களும் சேர்த்தா சொல்ல வரேன். இந்த 3லுமே நல்ல உணவு பழக்க வழக்கத்தை சொல்லித் தருவதற்கு சற்றேனும் நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று உணர்வு பூர்வமான ஒரு முடிவை இந்த சமூகம் எடுக்க வேண்டும் என்று எனக்கு படுது. நீங்க இப்ப சொல்றது வந்து தனி மனிதர்களுடைய உணவு தேர்வு பற்றி. ஆனா எஸ்ரா முதல்ல குறிப்பிட்டது வந்து அகில இந்தியாவுக்கும் ஒரே விதமான உணவு பழக்கத்தை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஒரு பண்பாட்டு அழிப்பு அப்படிங்கிற ஒரு டோன் அதுக்குள்ள இருக்கு, அந்த துணி அதுக்குள்ள இருக்கு. இன்னும் கூட சொல்ல உலக அளவுல ஒரே விதமான உணவு பழக்கத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சின்னு சொன்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் இல்ல. அதுதான் என்ன கொடுமைன்னா, அந்த உலகமயா அப்படிங்கிறது வெறும் பொருளாதார ரீதியா மட்டும் பார்க்க முடியாத சூழல் ஆயிட்டு வருது. பள்ளிகள்லயே பாத்தீங்கன்னா பள்ளியில கொடுக்கப்படக்கூடிய குழந்தைகள் கொண்டு போற உணவுல பெரும்பான்மையான உணவு ஆரோக்கியத்துக்கு உகந்தது அல்ல. அந்த உணவு நீங்க டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்தா ஒரு குழந்தை கூட, பள்ளிக்கூட குழந்தை வந்து போதுமான சதவீத உணவை எடுத்துக்கிறதே இல்லை. பள்ளியும் கவனிக்கிறது இல்லை, பெற்றோரும் கவனிக்கிறது இல்லை. எதையாவது அடைச்சு குழந்தை கையில கொடுத்து அனுப்பிடுறாங்க. இதுல இன்னொரு கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, உலக அளவுல மாறும் பொழுது ஒரே உணவு அப்படின்னு வரும் பொழுது ஒவ்வொரு நாடுமே ஒவ்வொரு வகையான சீதோஷ்ண நிலைமையை கொண்டிருக்கு.
ஒவ்வொரு வகையான புறச்சூழலை, இயற்கை சூழலை கொண்டிருக்கு. அதற்கு ஏற்ற உணவு தான் அந்த பூமியில விளைஞ்சிச்சு. இன்னும் அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற உணவு விளைஞ்சது. அந்தந்த பருவத்தில் அந்தந்த பூமியில விளைவதை அந்த பூமியிலே வாழுகிற மனிதன் உட்கொள்வது என்பது மிக மிக முக்கியமான விஷயம். அது இந்தியா என்பது ஒரு பெரிய துணைக்கண்டம். ஆகவே இங்கே ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர் சரியா சொன்னது போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட சில வித்தியாசங்கள் இருக்கு. ஆகவே அங்கே விளைகிற தானியங்களை, உணவை உட்கொள்வது என்பது மிக முக்கியம் என்பது சொல்லித்தரப்பட வேண்டும். ஆனால் இந்த உலகமயமான பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒரு காலம் அதை சொல்லித்தராது. உள்ளூர்ல தான் அதுக்கான முயற்சி நடக்கணும். இதை தாண்டி கலப்படம்னு சொல்லி சுல்தான் இஸ்மாயில் பேசும்போது சொல்றது வந்து 1.9 கோடி டன் உரங்கள், 90,000 டன் பூச்சிக்கொல்லிகள் இங்கு பயன்படுத்தப்படுகின்றன. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா 1 ஹெக்டேர் நிலத்துல 211 கிலோ உரம் பயன்படுத்தப்படுகிறது. இயற்கையான உரத்தை விட்டுட்டு செயற்கையாக உரங்கள் மூலமாக போவதன் மூலமாகவும் கூட நம்ம உட்கொள்ளுகின்ற உணவு நஞ்சாகிறது அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. அதை பத்தி நீங்க உண்மை. ஏன்னா இப்ப நீங்க விவசாயத்துல வந்து பெருமளவு விவசாயம் வந்து நவீன ரசாயன உரங்களை பயன்படுத்தி தான் இருக்குது. இயற்கை விவசாயம் குறித்து இப்போ தான் விழிப்புணர்வு இருக்குது. இயற்கை விவசாயத்திலேருந்து வரக்கூடிய விளைபொருட்களை சந்தைப்படுத்துதல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ தான் சந்தைப்படுத்துகிறாங்க. அவங்க தமிழகம் முழுவதும் அவங்களால சந்தைப்படுத்த முடியல. ஆனால் ஒரு காய்கறி கடைகளில் போய் நம்ம வாங்கக்கூடிய காய்கறிகளில் பெருமளவு காய்கறிகள் எங்கேருந்து விளைஞ்சிச்சு, என்ன உரம் போட்டாங்க, எதுவுமே தெரியாது. ஒரு சாதாரண ஒரு விற்கிற பொருளில் கூட பின்னாடி வந்து அதில் ஒரு மார்க் கொடுக்குறாங்க, இது வந்து என்ன மாதிரியான உணவுன்னு. காய்கறியில் எதையுமே பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஒரு கடைக்கு போய் ஒரு காய்கறி வாங்கும்போது இந்த கத்திரிக்காய் எங்கேருந்து விளைஞ்சின்னு தெரியாது. ஆனால் ஊராக இருந்தால் எங்கள் ஊரில் என்ன அந்த கத்திரிக்காயை பார்த்தோன்னே சொல்லிடணும், இது எந்த ஊர் காய், காரமாக இருக்குமா, மண் வாக என்ன, தண்ணீர் வாக என்ன தெரியும் மக்களுக்கு. இன்றைக்கி அப்படி தெரியாது. இன்னொன்று, இந்த ரசாயன உரங்களுடைய மோசமான விளைவு என்ன அப்படின்னா, என்ன சத்துக்காக அந்த காய்கறி வாங்குகிறோமோ அதை விட இந்த ரசாயனம் மோசமான விளைவு உண்டாகக்கூடியது. ஏன்னா அதில் தேங்கி இருக்குது. இன்னும் இதில் அடுத்த கட்டம் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள். பார்க்க தான் கத்திரிக்காய் மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து 1 கிலோ 2 கிலோ அளவுக்கு இருக்கும். அது கத்திரிக்காய் இல்லை, கத்திரிக்காய் பேரில் வரக்கூடியது. என்னென்னா அளவை பெருசாக்குறதுனா, நிறத்தை மாற்றினா விற்பனையை அதிகப்படுத்தலான்னு நினைக்கிறாங்க. சாதாரண தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளியோட தோலை அது விரைவில் வாடிடுதுங்கிறதுக்காக தவளையினுடைய தோலை எடுத்து அதை ஜெனட்டிக்கலாக என்ன பண்ணாங்கன்னா தக்காளியினுடைய தோலாக மாற்றுறாங்க. அப்போ தக்காளியினுடைய தோல் நிறம் மாறாதான். இன்னொன்று, அது சிவப்பாக இருக்கணுங்கிறதுக்காக மரபணு மாற்றத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, எப்போவுமே சிவப்பாக இருக்கிறதுனால இனிமேல் எதிர்காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 மாதத்துக்கு தக்காளி கெட்டு போகாதுன்னு. கெட்டு போகாது, ஆனால் அது மனுஷன் சாப்பிட்ற பொருளா இல்லையே. அப்ப நாம வந்து அச்சுறுத்துறாரு. இது உண்மை, இதெல்லாம் நடைமுறை உண்மை. இது எல்லாமே இல்ல இன்றைக்கு சந்தைப்படுத்துதலுக்கான ஆயுதங்கள் இருக்கு. நீதிமன்ற தடையாலும் இன்னும் சொல்ல போனா தொடர்ந்த எதிர்ப்பு குரலாலையும் தான் இதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கோம். வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த பரிசோதனைகள் நடக்கு. இந்த பரிசோதனைகளுடைய நமக்கு தெரிய இங்கே அறிமுகப்படுத்தப்பட்ட வாழைப்பழத்தில் இப்படி பெங்களூர் வாழைப்பழம்ங்கிற ஒரு வாழைப்பழம், ரசாயன மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்ட வாழைப்பழம். அது பார்க்க நீளமாக இருக்கும், நிறம் கவர்ச்சியாக இருக்கும், ஆனால் அந்த வாழைப்பழம் சரியானது இல்லை. இதை சொல்றது அவர்களே தான், அந்த விஞ்ஞானிகளே தான் இதை பரிசோதனை பண்ணி சொல்றாங்க. எல்லா உணவுகளிலுமே அந்த உணவினுடைய நிறத்தை மாற்ற பார்க்குறாங்க, அளவை மாற்ற பார்க்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சந்தைப்படுத்துறதுக்கு எளிதாக அந்த உணவை வேறு வேறு அளவுகளில் கொடுக்க பார்க்குறாங்க. ஒரு காய்கறி நம்ம பாரம்பரியமாக வரக்கூடிய இதில் பார்த்துருக்கோம், எந்த சந்தர்ப்பத்தில் விளையும், எந்த மாதத்தில் கிடைக்கும், அந்த மாதத்தில் அதை சாப்பிட்றது தானே சரி. எல்லா காலத்துலேயும் கிடைக்குது. எல்லாம் தவிர நம்ம காய்கறிகள் இயற்பாக இங்கே இருக்கக்கூடியது நாட்டு காய்கறிகள்னு சொல்லக்கூடிய காய்கறிகளே சந்தைக்கு படுத்துறதில்ல. எல்லாமே முன்னாடி சொல்லுவாங்க அதெல்லாம் சீமை காய்கறிகள் அப்படின்னு, ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வந்துச்சாங்க. அந்த காய்கறிகள் மட்டும்தானே சந்தைப்படுத்தப்படுது. இல்லை, இதில் ஒரு காலத்தில் என்ன நிலைமை இருந்துச்சுன்னா, மிகப்பெரிய கொடிய பஞ்சங்கள் வந்துச்சு. ஐரோப்பாவில் கூட அப்படி வந்தது. நம்ம நாட்டில் வந்து தாது வருஷ பஞ்சங்கள் பற்றியெல்லாம் தெரியும். ஆகவே இந்த உணவு உற்பத்தியை பெருக்குவதற்காக இந்த செயற்கை உரங்கள் என்பது ஐரோப்பாவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அது ஒரு வகையில் மனித குலத்துக்கு உதவியாக இருந்துச்சு ஒரு கட்ட வரைக்கும். இப்போ நாம் என்ன யோசிக்கணும்னா, நண்பர் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் செயற்கை உரங்கள் இல்லாமலே இயற்கை வழிமுறைகளிலேயே இயற்கை உரங்கள் மூலமாகவே ஆனால் கட்டுப்படியாகக்கூடிய விலையிலே உணவு தானியங்களை எப்படி விளைவிப்பது என்பது குறித்து ஆராய்ச்சி நடக்கணும். ஆனால் நம்ம ஆராய்ச்சி என்ன ஆயிடுச்சுன்னா, மேலும் மேலும் இந்த செயற்கை விஷயங்கள்ல வந்து இன்னும் சகாயமான விலையில, குறைஞ்ச விலையில எப்படி உணவு தானிய உற்பத்தி என்பதை நோக்கித்தான் முக்கியமாக இந்த உலக நிறுவனங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. ஆகவே ஒரு கட்டத்தில் அதெல்லாம் சரிதான், இன்னைக்கு அது வந்து கூடாது, அதுலேருந்து மாறணும் என்பதை அடிப்படையாக நான் சொல்ல வருது. ஆனால் எனக்கு என்ன, உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டியது, இந்த செயற்கை உரங்களால் வரக்கூடிய இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் உடனே தடுத்து நிறுத்த விட முடியுமா? ஏற்கனவே தக்காளி விலை பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு, அதெல்லாம் எனக்கு சந்தேகமாக இருக்குது. நோக்கம் சரிதான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், உடனடியாக நிறுத்த வேண்டியது இந்த கலப்படம்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பல இடங்களில் டீ சாப்பிட்றேங்க. நான் வந்து சர்க்கரை இல்லாமல் டீ சாப்பிட்ற ஆள், சர்க்கரை நோய் இருக்கிறதுனால நல்ல வித்தியாசம் தெரியுது. இது கலப்பட டீ, இது சுத்தமான டீன்னு. ஏன்னா கலப்பட டீ அப்படி கசக்கும், ஆனால் சுத்தமான டீ துவர்க்கத்தான் செய்யுமே ஒழிய கசக்காது. அப்போ அதில் டீயே அல்ல, வேற என்னமோ மரத்தூளை போட்டு கொடுக்குறாங்க பாவிகள், நம்ம சாப்பிட்றோம்னு தோணுது. இந்த கலப்படத்தை ஏன் தடுத்து நிறுத்தக்கூடாது இந்த அரசுகள்? அதுவே செய்ய தயாரா இல்லையே. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.